உங்களுக்கு வந்து L4 L5 லெவல்ல வந்து டிஸ்க் வந்து சிவியரா பாதிப்பு உள்ளாகி டிஸ்க் வந்து கிழிஞ்சு வெளியே வந்திருக்கு. டிஸ்க் வந்து ஜவ்வு வெளியே வந்திருக்கு. வெளியே வந்து நரம்பை வந்து ரொம்ப அழுத்திட்டு இருக்கு. இது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணும். எந்த சூழ்நிலையிலையும் வந்து உங்களுக்கு வலி குறையாத பட்சத்துல வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. எங்களோட சென்டர்ல முழுக்க முழுக்க பிசியோதெரப்பி மட்டுமே. பிசியோதெரப்பி மூலியமா சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா அறுவை சிகிச்சை இல்லாம உங்களுக்கு முழு நிவாரணம் வந்து கொடுக்கறதுக்கு நாங்க உதவி பண்றோம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தல்னு வரேங்க. ஆனால் ஒரு 2 மாசமா இடுப்புல இருந்து கால் வரையும் வலி இருந்தது. நான் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மூணு இடம் 3 டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அவங்க அது கொஞ்சம் கூட குறையல. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்த பின்னாடி அது ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹலோ எவ்ரிவன், நான் ஜெயசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வரவர் பார்த்தீங்கன்னா சரவணன். இவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்காரு. இவருக்கு வந்து L4 L5ல வந்து மேலே இருக்க ஜவ் வந்து கிழிஞ்சு வெளியே வந்து நல்லாவே நரம்ப 2 பக்கமும் அழுத்திருக்கு. L5S1 அதுக்கு கீழே இருக்கிற லெவலையும் வந்து டிஸ்க் உள்ள இருக்க ஜவ்வும் வந்து கிழிஞ்சு வெளியே வந்திருக்கு. மேல் ஜவ்வு உள் ஜவ்வு 2 ஜவ்வுமே வந்து மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் கிழிஞ்சு வெளியே வந்து அதிகப்படியாக நரம்பு அழுத்தி 2 பக்கமும் கால் வந்து சயாட்டிக் ப்ராப்ளம் மாதிரி வலி அதிகமாகிடுச்சு. இவருக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்துருக்காங்க. பார்த்ததுல இவருக்கு சர்ஜரி தான் ஒரே தீர்வு, வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்களை கான்டாக்ட் பண்ணாரு. நாங்கள் அவர் ரிப்போர்ட்ஸ் அனுப்ப சொன்னோம். பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்தார். அவருக்கு வந்து ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி கொடுத்துருக்கோம். ஒரு 5வது நாள்ல இருந்தே வந்து எல்லாமே வந்து ரெக்கவரி பண்ணிட்டோம். வர்றப்போ வந்து அவரால் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல, ஒரு நிமிஷம் நடக்க முடியல, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வலி, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி ரொம்ப அதிகமா இருக்கு, தூங்கவே முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் வந்தாரு. அவருக்கு சில பிசியோதெரப்பில நிறைய இம்பார்ட்டண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்க்குன்னு தனியா இருக்கு. அந்த டிஸ்க் கம்ப்ரெஷன் நர்வ் ரிலீஸுக்குன்னு சொல்லி தனியா இருக்கு. சயாட்டிக் நரம்பு ஃப்ளாசிங் பண்றதுக்குன்னு சொல்லி சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதுக்கும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மயோஃபேசியல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா அவருக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம். அவரோட ஃபீட்பேக் வீடியோ தான். என் பேர் சரவணன். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தல்னு வரேங்க. ஆனால் ஒரு 2 மாசமா இடுப்புல இருந்து கால் வரையும் வலி இருந்தது. நான் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மூணு இடம் 3 டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அவங்க அது கொஞ்சம் கூட குறையல. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்த பின்னாடி அது ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யூடியூப்ல சாரோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு சாரை கன்சல்ட் பண்ணேன். சரி, அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சார் வந்து கன்சல்ட் பண்ணேன். பார்த்துட்டு நீங்கள் ஒரு 10 நாள் இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது வரும், அப்போ தான் கிளியர் ஆகும்னு சொன்னார். நான் ஒரு 15 நாள் தங்கி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு 5வது நாள்லேருந்து வலி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் 1 நிமிஷம் மேலே நிற்க முடியாது, 1 நிமிஷம் மேலே நடக்க முடியாது. இப்போ சாரோட கிளினிக் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்த முன்னாடி நல்லா ஃப்ரீயாக நடக்க முடியுது, நல்லா நிற்க முடியுது, நல்லா இருக்கு. இன்னைக்கு 15 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க, நல்லா ஃப்ரீயாக இருக்கு உடம்பு. சார் ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. பாதிப்பு எந்த லெவல்ல இருந்தது? வந்து ரொம்ப சிவியராக இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு வலி குறையும்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாரு. சாப்பிட்ட நீங்க வாங்க அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னாரு. அந்த மாத்திரை சாப்பிட்டுமே குறையல. அது மேல சார் உங்க சாரோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு நம்ம உங்களை வந்து கன்சல்ட் பண்ணேன். வேற எதுவும் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், தருமபுரி ஒரு நியூரோ ஆர்த்தோ கிட்ட போனோம் சார். அவரு ஒரு சில எக்ஸசைஸ் செஞ்சாரு, சொல்லி கொடுத்தாரு, செஞ்சாரு. அவர் கூட தான் மாத்திரையும் சாப்பிட்டா அவனுக்கு கண்ட்ரோல் ஆகல. அதுக்கு மேலதான் சார் ஈரோடு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துனாடி அவர் அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிவியரா இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இதுக்கு வேற என்ன சார் மாற்று வழி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எதுவும் மாற்று வழி இல்லை, நீங்க ரெகுலரா மாத்திரை போட வேண்டியது ஒரு லைஃப் ஃபுல்லா அப்படின்னாரு. அது எனக்கு விருப்பம், அவர் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் ஆகல சார். அதுக்கு மேல உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் உங்களை வந்து கன்சல்ட் பண்ணேன். வலி எந்த மாதிரி இருந்துச்சு சார் ஆரம்பத்துல? வரும்போது அந்த 1 நிமிஷம் மேல நிக்க முடியாது சார், நடக்கவும் முடியாது. அதுக்கு மேல அந்த 1 நிமிஷம் மேல ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், உட்காரணும், இல்லை எதுவும் பண்ணாதான் குறையும்.
அப்புறம் உங்ககிட்ட வந்த முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்த முன்னாடி ஒரு 5 நாள்ல இருந்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது. அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா குறைஞ்சது. சரி. நீ 15 நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு. இப்ப நல்லா ஃப்ரீயா நடக்க முடியுது, நல்லா நிக்க வலி முடியுது. எங்க இருந்து அதிகமா இருந்தது? சார் இடுப்புல இருந்து சார், சரி. இடுப்புல இருந்து இந்த கெண்டைக்கால் கீழே பாதம் இந்த கட்டை விரல் வந்து சுத்தமாடு மறுத்து போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 1.5 மாசம் 2 மாசம் தான் அதே கண்டிஷன்ல இருந்தது. சரி. அப்புறம் அங்கெல்லாம் பார்த்து கூட ஒன்றும் குறையல சார், கண்ட்ரோல் ஆகல. இப்போ அந்த மறுத்து போனது எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு சார், ஒன்றும் ஃப்ரீயா இருக்கு. அந்த விரல் எல்லாமே நல்லா ஃப்ரீயா இருக்கு. மறுத்து போனது சுத்தமா மறந்துச்சு. சுத்தமா ரிலாக்ஸா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. இப்போ ஒரு சில எக்ஸசைஸும் சொல்லி தரோம். சரிங்க சார். அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. சரி. அந்த மசில்ஸ் எல்லாம் கோர் மசில்ஸ் சொல்லுவோம், அது எல்லாம் ஸ்ட்ரென்தனிங் ஆயிடும். ஸ்பைனல் மசில்ஸும் ஸ்ட்ரென்தனிங் ஆயிடும். சரிங்க சார். அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரும் அப்படின்னா கொஞ்ச நாள்ல வந்து நல்ல மசில் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு திரும்ப வலி வராது. சரிங்க. ஆனா கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு நாங்க செய்ய சொல்லுவோம். அது மட்டும் வீட்லயே நீங்க எக்ஸசைஸ் செய்யுங்க. அது கண்டினியூ பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க கொடுத்தது போதும். சரிங்க சார். ஓகே. ஓகே ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோல சொன்னது போல உங்களுக்கு இந்த லோயர் ஸ்பைன் லெவல்லையோ இல்ல அப்பர் ஸ்பைன் லெவல்லையோ டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸோ இல்ல ப்ரொட்ரூஷனோ இல்ல எக்ஸ்ட்ரூஷனோ எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு யூரின் மோஷன் போற லெவல் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாம முழுக்க முழுக்க பிசியோதெரபிலே சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது மூலியமா வந்து டிஸ்கோட நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்றது, டிஸ்கோட அடர்த்தியை வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது, தசை பிடிப்பை ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணுறோம். இதுல எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வலி குறைஞ்சிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட பாடி கண்டிஷனுக்கு உங்களோட பாடி பாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் செஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற எக்ஸசைஸ் வந்து நாங்கள் சொல்லி தருவோம். உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான், அனுப்புங்க. உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களும் இதுல இருந்து முழு நிவாரணம் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா கொடுக்கறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம். தேங்க்யூ.